சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே விரை மாண்பை இன்றே பெறவே. நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கத்தை அளவு கடந்த விதமாக எங்களுக்கு தருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த இறைவனுடைய இரக்கத்தினாலே தான் நாங்கள் வாழுகிறோம் என்பதை நாங்கள் உணர்கின்ற நாள். அந்த இரக்கத்தை நினைத்து நாங்கள் மென்மேலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது என்னவென்று சொன்னால், எவ்வாறு எங்களுடைய வாழ்விலே பாவம் எங்களை ஆக்கிரமித்து கொள்ளுகின்றது, பாவம் எவ்வாறு மனிதனுடைய வாழ்விலே உள்நுழைகின்றது. எனவே பாவத்திலே நாங்கள் மூழ்குகின்ற பொழுது ஆண்டவருடைய இரக்கம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை என்பதை இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கவும், சிறப்பாக இந்த பலியிலே நாங்கள் வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களும் இறைவனுடைய இரக்கத்தினாலே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவருடைய புனித பீடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த பலியிலே நாங்கள் பங்கு பெற்றிக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை தாழ்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம்
உமது நிலையான பாதுகாவலால் என்று உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்களும் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 8 அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் இந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, அவரது மனதில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தையும் இடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் அறிகட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். நீரே எனக்கு புகலிடம், இன்னலின் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம்மிட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். Alleluia.
திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை துறந்தருளும். அல்லேலூயாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 31 தொடக்கம் 37 வரை. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கு பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது துறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்து அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவரை துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், எவ்வாறு ஒரு மனிதனிலே பாவம் படிப்படியாக உள்நுழைகின்றது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கோடிட்டு காட்டுகின்றது இன்றைய இறை வார்த்தைகள். இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திலே பாம்பு எவ்வாறு ஒரு சூழ்ச்சி மிக்கதென்று அது வர்ணிக்கப்படுகின்றது. அந்த பாம்பினாலே எவ்வாறு இந்த ஆதிப்பெற்றோர்கள் அவர் ஏமாற்றப்பட்டு அவர்கள் ஆசைக்கு அவர்கள் உட்பட்டு தங்களுடைய அருள் நிலையை அவர்கள் இழந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இஸ்ராயல் மக்கள் கனானிய தேசம் சென்ற பிற்பாடு ஏற்கனவே கனானியருடைய வழிபாட்டு முறைகளை அவர்களும் கைக்கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த கனானியர்களுடைய வழிபாட்டு முறையிலே பாம்பு அவர்களுக்கு ஒரு செழிப்பான வளமான வாழ்வை கொடுக்கின்றதாக ஒரு சிலை வழிபாட்டை அவர்கள் வைத்திருந்தார்கள். பாம்பு என்பது அவர்களுக்கு எப்பொழுதும் நிறைவான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை, செழிப்பான வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கின்றது என்பதை நினைத்து அவர்கள் பாம்பை வழிபட்டு வந்தார்கள். எனவே அவர்களுடைய பின்னணியிலே தான் இன்றைய இந்த தொடக்க நூல் வாசகத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஒரு பாம்பு எவ்வாறு சூழ்ச்சியாக பாவத்தை ஒரு மனிதனிலே உள்நுழைக்கின்றது. அன்பானவர்களே, 3 விதமான படிநிலைகளுக்குள்ளாகவே ஒரு பாவம் ஒரு மனிதனை பற்றி கொள்ளுகின்றது. இந்த முதல் வாசகத்தின் பின்னணியிலே அந்த 3 படிகளையும் நாங்கள் மிக தெளிவாக பார்க்கின்றோம். முதலாவது காரணம் ஆசை. நாங்கள் பார்க்கின்றவற்றை, நாங்கள் கேட்கின்றவற்றை, எங்களுக்கு வெளியே நடக்கின்ற இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் படைப்புகளும் அவை எங்களை கவர்ந்து இழுக்கின்றன. அந்த ஆசைதான் எங்களுடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் முதலாவது காரணமாக இருக்கின்றது. அந்த ஆசைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் பாவத்தினுடைய 2வது படிநிலைக்கு நாங்கள் உள்நுழைகின்றவர்களாக மாறுகின்றோம். 2வது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பாவம் எவ்வாறு மனிதனுக்குள்ளே நுழைகிறது என்று சொன்னால் எங்களுடைய புலன்களை அது அடிமையாக்கி கொள்ளுகின்றது. நாங்கள் எதை பார்க்கின்றோம், எதை சுவைக்கின்றோம்,
எதை கேட்கின்றோம் என்கின்ற அந்த புலன்கள் அந்த பாவத்திற்கு அடிமையாக வருகிறது தான் இரண்டாவது நிலையாக இருக்கின்றது. இன்றைய இந்த வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது சூழ்ச்சிமிக்க அந்த பாம்பு இந்த ருசியான இந்த பழத்தை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்வு நிறைவானதாக மாறும் என்று அவர்களுக்கு புலன்களை அடிமைப்படுத்தி கொள்ள அது முயற்சிக்கின்றது. அன்பானவர்களே, இவ்வாறு எங்களுடைய புலன்கள் அடிமையாகின்ற பொழுது நாங்கள் மூன்றாவது படிநிலைக்கு அடிமைப்பட்டவர்களாக போகின்றோம். எவ்வாறு என்று சொன்னால், அந்த பாவத்தின் புலன்களின் அடிமைத்தனத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது மற்றவர்களையும் நாங்கள் எங்களோடு இணைத்து கொண்டு இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நாங்கள் எல்லோருமாக நாங்கள் இணைந்து செல்லுகின்ற பொழுது நான்காவதாக இறையுறவிலே இருந்து நாங்கள் பிரிக்கப்படுகின்றோம். ஆகவே முதலாவது நாங்கள் கொள்ளுகின்ற ஆசை, எங்களுக்கு வெளியே நடக்கின்ற நிகழ்வுகளும் செயற்பாடுகளும் எவ்வாறு எங்களை கவர்ந்தெழுக்கின்றன என்பதிலே பாவம் உள்நுழைய ஆரம்பிக்கின்றது. இரண்டாவது, அது எவ்வாறு எங்களுடைய புலன்களை அது அடிமையாக்கி கொள்ளுகிறது என்பதிலே இரண்டாவது நிலை இருக்கின்றது. மூன்றாவது நிலை, எங்களோடு வாழுகின்ற சக மனிதர்களுக்கும் நாங்கள் அதை எவ்வாறு பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு திக்கு பேசுபவரும் காது கேளாதவரும் அவரை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த மனிதன் பாவத்துக்குள்ளே அடிமையாக இருக்கின்றான். ஆகவே நீ நன்றாக பேசவும் நன்றாக கேட்கவும் உன்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து நீ விடுபட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நிறைந்த ஆசீர்வாதமாக அந்த புலன்களில் இருந்து அந்த மனிதனை ஆண்டவர் விடுவிப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவிலே பிரியமானவர்களே, ஒரு பாவம் எங்களிலே உள் நுழைய முற்படுகிறது என்று சொன்னால் அது தனக்குள்ளே படிமுறைகளை கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் விழிப்பாக இருந்து அதை வெற்றி கொள்ளுவோம் என்று சொன்னால் நாங்கள் நிறைவான மகிழ்வான வாழ்வை கண்டுகொள்ள முடியும். அதனுடைய இறுதி நிலையின் ஆக்கிரமிப்புக்குள் நாங்கள் வந்துவிட்டால் அதிலிருந்து மீளுவது மிக கடினமாக இருக்கும். ஆகவே இறைவார்த்தை சொல்லுவது எதுவென்று சொன்னால், பாவத்தின் முதல் படியிலே நாங்கள் விழிப்பாக அவதானமாக இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய புலன்களுக்கு ஆசை தருகின்றவற்றிலே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அவை மட்டிலே நாங்கள் மிகுந்த அவதானமாக இருந்து அவற்றை நாங்கள் கட்டுப்படுத்தி நாங்கள் அவற்றை கையாளுகின்ற முறையிலே இந்த பாவத்திலே இருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை இறைவார்த்தை எங்களுக்கு தருகிறது. ஆகவே அன்றாட வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள், மனிதர்களிலே இந்த படிநிலைகளை நாங்கள் தவிர்த்து கொண்டு பாவத்திலே இருந்து விடுபட்ட மக்களாக ஐம்புலன்கள் இறைவனிடத்திலே ஒப்படைத்து அவருடைய அருளாசி பெற்றதாக எப்பொழுதும் இருக்கின்ற பொழுது நாங்களும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். தூயவரான தந்தையே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தாங்கள் உமது அடிமை, நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை ஆழமாக உணரவும், நீர் அவர்களுக்கு வழங்கிய பணியை எச்சூழ்நிலையிலும் மன உறுதியோடு நிறைவேற்றவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரும்பெரும் செயல்கள் புரியும் வல்லவராம் தந்தையே இறைவா, உலக நாடுகளில் பெருகி வரும் பிரிவுகள், ஆணவம், தன்னலம், ஊழல்கள் ஒழிந்து மக்கள் அனைவரும் அமைதியோடும் பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, தற்கால உலகில் பல்வேறுபட்ட கொடிய நோய்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவரையும் உம் கருணை கண் கொண்டு பாரும். அவர்கள் அனைவரையும் உமது ஆசீர் அளிக்கவும் உமது அரவணைக்கும் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றாம் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மௌனமாக மன்றாடுவோம். உன்னக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாழ்மையான உள்ளத்தோடு உம்முடைய சமர்ப்பித்த மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருளுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வல குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்திரம் நின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டே, தாய் உறவொன்று தேடும்
உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.